101 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் அதில் என்டிஏ 64 இடங்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. மகாகட்பந்தன் கூட்டணி 35 இடங்களிலும், ஜன்சுராஜ் பார்ட்டி 2 இடங்களிலும் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் 8 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றும் 103 இடங்களுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதில் என்டிஏ கூட்டணி 64 இடங்களில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. மகாகட்பந்தன் கூட்டணி 37 இடங்களிலும், ஜன்சுராஜ் கட்சி 2 இடத்திலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தற்போதைய முதல் சுற்று முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 106 தொகுதிகள், அதுல என்டிஏ 66, மகாகட்பந்தன் 38 அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இனி இந்த முறை பாஜகவினுடைய அந்த சீட் ஷேரிங், என்டிஏ கூட்டணியில் நடைபெற்ற அந்த சீட் ஷேரிங் அப்படிங்கிறதுல ஒரு சமத்துவம் இருந்தது. அது ஜேடியுக்கும் பாஜகவுக்கும் இடையில அந்த சமத்துவத்தை பேணினது இந்த தேர்தல் முடிவுகளையும் கூட எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அதுக்கு முன்னாடி நண்பர் எஸ்.ஜே. சூர்யானுடைய கருத்துக்கு நான் மறுப்பு தெரிவிக்க நினைக்கிறேன். ராகுல் காந்தி பீகார் முழுக்க சுற்றுப்பயணம் சென்றிருக்கிறார். அதிகார் யாத்திரா என்கிற பேர்ல பீகார் முழுக்க தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக, எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தியிருக்கிறார். அதெல்லாம் அவர் எந்த இடத்துலயுமே பீகாருக்கு நான் போக மாட்டேன், தோற்றுவோம், அந்த மாதிரியான கருத்துக்கள் எங்கேயுமே யாரும் சொல்லல. அது ஒரு புறமா இருக்கு. 2 கூட்டணிகளுமே அங்க பீகார்ல சமத்துவமாக தான் சீட் ஷேரிங் பண்ணிருக்காங்க. அதுல யாருக்கு எந்த மாற்றத்திலும் அது இங்க அஜெண்டாவே இல்லைங்க. அங்க தேர்தல் வாக்குறுதிகள், அங்க இருக்கின்ற சாதி அரசியல், அங்க பெண்களுடைய அரசியல், இது எல்லாமே தான் இந்த தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில உங்களுக்கு நம்ம ஜெயிச்சுட்டாங்கன்ற முன்முடிவுக்கு போயிட வேணான்றதையும் நான் சொல்றேன். ஏன்னா இந்திய அரசியல் வரலாற்றுல நிறைய நேரங்கள்ல 2வது சுற்றுக்கு பிறகும் தேர்தலுடைய எண்ணிக்கையோட போக்கு மாறி இருக்கு. அதில் நிதிஷ்குமார் வெற்றி பெறுகிறார், வெற்றி பெற்று விட்டார் போன்ற முன்முடிவுகளை பேசுறது முன்முடிவா பேசல. அவர்களுடைய ஒரு நம்பிக்கையை அவர் சூர்யா வெளிப்படுத்துறாரு, உங்க நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. வரக்கூடிய அந்த முன்னணி நிலவரங்களினுடைய பார்வையின் அடிப்படையில தான் நம்ம பேசுறோம். எந்த முன்முடிவுகளுக்கும் நம்ம வரல. சூர்யா, மிதிலாஞ்சல் தொகுதியில தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது, எப்படி பார்க்க? அதுதான் சொல்ற மாதிரி இப்போ இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ஒரு 18 தொகுதிகளில் கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சி வேட்பாளர்களும் நின்றுருக்காங்க. இப்போ பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ தொகுதிகளில் எப்பயுமே ஜேடியு அதிக இடங்களில் நின்றிருந்தால் கூட இந்த முறை 101 ஈக்குவலாக போட்டிருக்கோம். இப்போ கடந்த முறை தேர்தலில் மிக குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வென்றதற்கான ஒரு காரணம், அந்த சிராக் பாஸ்வான் அவர்களுடைய கட்சி எங்கள் கூட்டணியில் இல்லாமல் தனியாக போட்டியிட்டார்கள். அதுவும் குறிப்பாக ஜேடியு போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் கடந்த தேர்தலில் போட்டிட்டாங்க. இப்போ சிராக் பாஸ்வான் போட்டியிட்டதுனால கடந்த தேர்தலில் ஜேடியு கட்சிக்கு 28 இடங்களில் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த கூட்டணியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக சிராக் பாஸ்வானிடம் பேசி உள்ளே அழைத்து 29 இடங்களை கொடுத்து நாங்கள் கூட்டணியை பலப்படுத்தியிருக்கோம். மாறாக எதிர்முகாமில் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன மாதிரி அசாவுதீன் ஒவைசி கட்சி 6 இடங்கள் தான் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே 5 எம்எல்ஏக்களை வைத்திருந்தார்கள். அது கூட கொடுக்காம அவர்களால் கூட்டணியை சரிவர அவர்களால் அமைக்க முடியவில்லை அப்படின்றதுதான் இந்த தேர்தல் முடிவுகளை காட்டுகிறது. தொடர்ந்து மத்திய பிரதேச தேர்தலையும் நீங்க பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய கட்சி சில இடங்களை கேட்டதாகவும் அதை காங்கிரஸ் கட்சி கொடுக்க மறுத்ததாகவும் புகார்கள் வந்தன. அதே மாதிரி நீங்க பல தேர்தல்கள் தொடர்ந்து ஹரியானா தேர்தலையும் நீங்க பார்த்தீங்கன்னா இதே அகிலேஷ் யாதவ் கட்சி இடங்கள் கேட்டதாகவும் ஆம் ஆத்மி கட்சி இடங்கள் கேட்டதாகவும் அதை அவர்கள் கொடுக்க முடியவில்லை, அதனால தோத்துட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்ல தான் வந்தது. அப்போ எதிர்கட்சியிலேயே நீங்க இருந்தா கூட ஒரு கூட்டணியை கட்டமைத்து எங்களை வீழ்த்துவதற்கு உங்களால் முடியவில்லை, அதற்கு தகுந்த ஒரு தலைவர் உங்களிடம் யாருமே இல்லை அப்படின்றதுதான் தொடர்ந்து வரக்கூடிய மாநில தேர்தல் முடிவுகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ 117 தொகுதிகளுக்கான முதல் சுற்றுல முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதுல என்டிஏ 71 இடங்களிலும், மகாகட்பந்தன் கூட்டணி 44 இடங்களிலும், ஜன்சுராஜ் கட்சி 2 இடத்திலும் முன்னிலையில் இருப்பதை பார்க்கிறோம். ஜன்சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட போஜ்பூரி நடிகர் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வருது. திரு சுவாமிநாதன், இப்போ நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை நம்ம மேஜிக் வால் மூலமா பார்த்தோம். அதில் அந்த கம்பாரிசன் சட்டமன்ற தொகுதி வாரியா அந்த கம்பாரிசனை பார்க்கும்போது பிஜேபி 68 இடங்கள்லையும், ஜேடியு 72 இடங்கள்லையும் 24ல் அவங்க செக்யூர் பண்ணது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதிகள் தான் வித்தியாசம். அது ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை, நிச்சயமாக அதே நிலைமை தான் தொடரும். பட் என்னன்னா, இது இப்போ ரொம்ப முன்னாடி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக கொஞ்சம் ரொம்ப பலவீனமாக காங்கிரஸ் இந்த தேஜஸ்வி யாதவ் அணியும் தோல்வி அடையும் அப்படி நான் பார்க்கல. கொஞ்சம் கூட இந்த ஓட்டு கூடும். ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக முழுக்க பிரசாந்த் கிஷோர் கட்சி தான் ஆட்டக்குலைப்புற இருந்திருக்காங்க. அது நமக்கு முடிவில் தெரிய வரும். ஏன்னா இப்போ